ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அரேஞ்ச் மேரேஜ், கல்யாணம் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி மதர் இன் லா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 16 sovereign கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் இருக்கேன். டெலிவரிக்கு அப்புறம் 1 year ஆகுது. 1 year ஆகுது. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது ஹஸ்பண்ட்க்கு வந்து கோவம் வருது. இல்லை, இது வந்து நீ வேணும்ட்டே ஏதோ ஒரு நோக்கத்தில் நீ பண்ணிட்டு இருக்க, இது வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறாங்க. இல்லை, சடனாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ தேவையில்லை, டிவோர்ஸ் பண்ணிடலாம், பிகாஸ் எனக்கு பிடிக்கல, நீயும் ஃபேமிலியும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, என்னை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. ஷாக்கிங்லி 2 weeksக்கு அப்புறம் இவங்க வந்து 498A டொமெஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ஹஸ்பண்ட் மேலே, ஹஸ்பண்டோட அம்மா அப்பா மேலே போடுறாங்க. பட் எங்களுக்கு இப்போது நினைக்கும் போது அது வந்து ஆல்ரெடி பிளான்டு மாதிரி தான் இருந்தது. இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லும் போது நிறைய பெண்களுக்கு வந்து அந்த அடி வாங்குற மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஜட்ஜி கேட்குறாங்க, சரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இவங்க கிட்ட அந்த மாதிரியும் இல்லை. இன்னொன்று வந்து, சரி நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க டவுரி டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு, என்ன ப்ரூஃப் இருக்குது? அவங்களோட நோக்கம் என்னென்னா ஏதோ ஒரு கேஸ் போட்டுருணும், ஸோ தட் இவன் வந்து ஓடி போயிடுவான். அதில் தான் ட்ரை பண்ணாங்க. ஒய்ஃபோட கவுன்சில் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம். அந்த ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கும் ஒய்ஃப் மேலே அவ்வளோ கோவம். இவங்களே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க, நான் வந்து உன் கூட வாழணும். ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம், முன்ன மாதிரி பெண்ணோட நான் எப்படி வாழ்கிறது. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AI and ML, Cybersecurity, MBA and more. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. வணக்கம் பிரீத்தி. வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு பார்க்குற கேஸ் வந்து இவங்க வந்து பிறந்ததே கேஸ் போடுறதுனால தான் அந்த மாதிரி தோணும். ஒரு பிறந்ததே கேஸ் போடுறதுக்காக தான். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அரேஞ்ச் மேரேஜ், கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் முன்னாடி 6 monthsக்கு, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி மதர் இன் லா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 16 sovereign கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகும் போது என்னோட மதர் இன் லா வந்து என்னோட மாமியார் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு கூட நீங்கள் இதே ஜுவல்ஸும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணி செய்யலாம். ஸோ இவங்க வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. கல்யாணம் நடக்குது 6 months டைமில். ஆஃப்டர் மேரேஜ் இவங்க வந்து ஹஸ்பண்டோட புகுந்த வீட்டுக்கு போவாங்கள்ல. இப்போ புகுந்த வீட்டில் அம்மா, மாமனார், மாமியார், தாத்தா, பாட்டி, ஹஸ்பண்டோட பிரதர், தம்பி வந்து மென்டலி சேலஞ்ச்டு பர்சன், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து 6 months இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க கன்சீவ் ஆகுறாங்க, ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ கன்சீவ் ஆனதுனால அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஒய்ஃப் வந்து MBA படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மணி மேக்கிங்கில், ஃபினான்ஷியலி வெரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த ஷேர்ஸில் போடுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம். ஸோ அவங்க பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேடு தான். அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் அல்டிமேட்லி இவங்க தானே எல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ ஃபினான்ஷியலி அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆமாம், ஸ்மார்ட் சொல்லலாம், ஃபினான்ஷியலி ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போய் இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே வீட்டில் வந்து எல்லாரும் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, ப்ரைவசி இல்லை. இன்னொன்று வந்து நம்ம வந்து தனியாக போயிடலாமே, நீங்களும் வந்துருங்க, கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். பட் இவருக்கு வரணும் வர வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கார். பட் அவரோட அம்மா அப்பா வந்து இல்லை நீங்கள் தனியெல்லாம் போகாதீங்க, ஒன்றாவே இருந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட செகண்ட் பையனுக்கும் இந்த மாதிரி டிசேபிளில் இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். ஆமாம், நீங்கள் தனியாக போகாதீங்க, தனியாக போக விட மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஏதாவது அழுதுறாங்க. ஆமாம், ஃபைனலி அதுதான் அந்த ட்ராமாலாம் பண்ணுவாங்களே, நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் செத்துருவோம், அந்த மாதிரி. ஆமாம், அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சா, அம்மா வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் டெலிவரியும் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து அப்பா அம்மாவோட தான், ஒய்ஃப் வந்து அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. டெலிவரி அந்த டைம்லேயும் ஹஸ்பண்டு
அவங்களோட அம்மா அப்பாலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கேட்குறாங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க. இவங்க வந்து இல்லைம்மா நான் இங்கேயே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு, ஏன்னா அங்கே வந்துட்டா நீங்கள் என்னை பார்த்துக்கணும்ல, இங்கே வந்து எல்லாரும் இருக்காங்க அந்த மாதிரி. அந்த அந்த டெலிவரிக்கு அப்புறம் 1 இயர் ஆகுது. 1 இயர் ரெஸ்ட். ஆமா 1 இயர் ஆகுது. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டும் சரி ஆமா அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு இவரும் விட்டு கொடுக்குறாரு. பட் வந்துட்டு டிராவல் பண்ணிட்டே போறாங்க. இந்த 1 இயர் வந்து அதுக்கப்புறம் இட் இஸ் அப்போதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா ஆமா ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தையும் தான். பட் நான் வந்து என்னால் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படி தானே நம்ம பேசியிருந்தோம், நம்ம கூட நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு. சடனாக என்னாச்சு, ரொம்ப கேப் வர மாதிரி வருது. அப்போ இவங்க வந்து சண்டை போடுறாங்க, இல்லை எனக்கு வந்து உன் வீட்டில் வந்து இருக்க பிடிக்கல, ஏன்னா நான் அங்கே வந்துட்டேன்னா என்னை வந்து வேலை வாங்குவாங்க. ஆக்சுவலி வேலை வாங்குறதுலாம் இல்லை, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவங்க வேலை பண்ணி தான் அந்த வீடு வந்து போகணும்னு கூட இல்லை. இவங்க ரீசன்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது ஹஸ்பண்ட்க்கு வந்து கோவம் வருது, இல்லை இது வந்து நீ வேணும்ன்ட்டே ஏதோ ஒரு நோக்கத்தில் நீ பண்ணிகிட்ருக்க, இது வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதாவது தனியாக நம்ம போனோம், ஸோ அதுக்காக இவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான். அதுக்கப்புறம் வர மாட்டேங்கிறாங்க. இல்லை சடனாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ தேவையில்லை, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம், பிகாஸ் எனக்கு பிடிக்கல, இது வந்து என்னை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீயும் ஃபேமிலியும் சேர்ந்து என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்க, என்னை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்கணும், அது மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் ஸ்டேஷன் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அதை வந்து செட்டில் பண்ணிடுறாரு. இது சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு ஸ்டேஷனில் வந்துலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. பட் ஆனாலும் அந்த ஒய்ஃப் வந்து போக மாட்டேங்கிறாங்க. ஆமாம், ஒய்ஃபோட அம்மா அப்பாவும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா, ஆமாம் எங்கள் பொண்ணு எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களை வந்து தனியாக தானே இருக்க சொல்கிறாங்க, தனியாக வாழணும்னு கேட்குறாங்களா, ஏன் நீங்கள் அது கூட பண்ண முடியாதா உங்கள் ஒய்ஃப்காகன்னு அப்படி. ஸோ அந்த ஆக்சுவலி பாவம் நிஜமா, ஒன் சைடு அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி ப்ரெஷர், இன்னொரு சைடு இந்த ஒய்ஃபோட ஃபேமிலி ப்ரெஷர், இன்னொரு சைடு ஒய்ஃபோட ப்ரெஷர், என்ன பண்ணோன்னே தெரியல. ஸோ ஃபைனலி ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும், கூட வாழ பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி அந்த டிவோர்ஸ் டாக்ஸ் வரும்போது இவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஃபேமிலி கோர்ட்டில். என்னென்னா இந்த மாதிரி அவங்க வந்து செப்பரேட்டடாக இருக்காங்க, என் கூட வாழ்கிறது இல்லை, பட் எனக்கு வந்து அவங்க கூட தான் வாழணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெட்டிஷன் போடும்போது கோர்ட்டுக்கு முன்னாடி அந்த கேஸ் வரும்போது கோர்ட் வந்து மீடியேஷன் கவுன்சிலிங் போகுன்னு சொல்லுவாங்க. சி எனி ஃபேமிலி டிஸ்பியூட் கோர்ட்டில் வரும்போது கோர்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் போய் அந்த மீடியேஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் மீடியேஷன் அட்டென்ட் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சேருவாங்க, ஏதாவது பாசிட்டிவாக போகும்னு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ 3 மீடியேஷன்ஸ் போது இந்த அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக எனக்கு வேண்டாம், 4வது மீடியேஷன் 5வது மீடியேஷன் இவங்க அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அட்டென்ட் பண்ணல மீடியேஷன். அதுக்கப்புறம் மீடியேஷன்லேருந்து ரிப்போர்ட் வந்து ஜட்ஜுக்கு போகும். அதாவது நாங்கள் ட்ரை பண்ணியும் இவங்க வந்து கன்வின்ஸ் ஆகுற மாதிரி, காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேஸு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து அந்த கேஸ்க்கு அவருக்கு வந்து கவுன்சிலாக அப்பியர் ஆகுறோம். அந்த அம்மா வந்து அப்பியர் ஆகலை, கேஸுக்கு வரல, மீடியேஷனுக்கும் வரல. ஸோ நீங்கள் அப்பியர் ஆகாததுனால எக்ஸ்பார்ட்டி ஆகிடுவீங்க. எக்ஸ்பார்ட்டினா நீங்கள் அட்டெண்ட் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸ்பார்ட்டி, இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே போன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன ஆர்டர் கேட்குறோமோ அந்த கேஸ் வந்து நமக்கு ஃபேவரபுளாகவே ஆர்டர் வந்துடும். ஸோ ஹஸ்பண்ட் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்டாங்க, அதாவது என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும்னு கேட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, ஹஸ்பண்டு அண்ட் அவரோட அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆர்டரும் நம்ம ஃபேவரில் வந்துச்சு, நீ ஏன் இன்னும் நம்மக்கிட்ட வந்து வரமாட்டேங்கிற. இன்னொன்று வந்து குழந்தையும் காட்டுறது வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி, அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தான் காட்டுவேன் அந்த மாதிரி. ஸோ அந்த வாக்குவாதம் வந்து ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கு. அவங்களும் சரி நான் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தான் ஒய்ஃப் வந்து சிக்னல் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஷாக்கிங்லி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து 498A டொமெஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ஹஸ்பண்ட் மேலே
ஹஸ்பண்டோட அம்மா அப்பா மேல போடுறாங்க. ஓ அந்த ஒரு வாரம் அதான் பிளான். ஆமா ஆமா ஏதோ அந்த 2 வீக்ஸ் டைம் ஐ திங்க். பட் எங்களுக்கு இப்போ நினைக்கும் போது அது வந்து ஆல்ரெடி பிளான்டு மாதிரி தான் இருந்தது. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ இவர் வந்து ஏதாவது லீகல் ஸ்டெப் எடுத்தாருன்னா நம்ம உடனே இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அந்த 498 ஏஸ் டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், டவுரி ஹராஸ்மெண்ட். ஸோ என்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில், கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் வந்து 10 லட்சம் காசு வாங்கிட்டாங்க, மாமியார் வந்து 6 லட்சம் காசு வாங்கிட்டாங்க, 16 lakhs. சி மாமியார் 16 lakhs sovereign வந்து gift பண்றாங்களே. ஆமா gift வந்து இவங்களது மாதிரி அண்ட் ஏதோ இவங்க அதுதான் அவங்க வந்து இந்த அம்மா கிட்ட கேக்குற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இப்போ நிறைய 498A கேசஸ் பார்த்தீங்கன்னா சில கேசஸ் வந்து ஜென்யூனா அந்த பெண் வந்து அந்த ஹராஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு செட் ஆஃப் பெண்கள் இருக்காங்க அது வந்து மிஸ்யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த கேஸ் போடுறாங்க. ஸோ ஜட்ஜு வந்து கேட்குறாரு, சி இப்போ கோர்ட்டு ஜட்ஜுன்னு வரும்போது ஜட்ஜுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகேவா, நீ என்ன பண்ணியிருக்க, ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜென்யூனாக சொல்கிறாங்களா என்னன்னு. ஜட்ஜு வந்து ஒன்று தான் கேட்டாங்க, சரிம்மா உன்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்க கூட இருந்ததே 6 மாதம்தான் கரெக்டா? ஸோ அந்த 6 மாதத்துல எப்படி இவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடக்கும்? சரி இப்போ நீங்கள் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்கிறீங்க. இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லும் போது நிறைய பெண்களுக்கு வந்து அந்த அடி வாங்கின மார்க்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த சூடு வச்சுருப்பாங்க நிறைய கேஸில். ஆமாம், ஸோ அந்த மாதிரி மார்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜட்ஜி கேட்குறாங்க, சரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இவங்க கிட்ட அந்த மாதிரியும் இல்லை. இன்னொன்று வந்து சரி நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணுறீங்க டவுரி டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு, என்ன ப்ரூஃப் இருக்குது? அதுக்கும் இவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல தெரியல. ஆமாம், அவங்களோட நோக்கம் என்னன்னா ஏதோ ஒரு கேஸ் போட்டுருணும் ஸோ தட் இவன் வந்து ஓடி போயிடுவான், அதில் தான் ட்ரை பண்ணாங்க. பட் அதுதான் ஃபார்ச்சுனேட்லி அந்த கேஸில் வந்து நமக்கு தான் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ கோர்ட் வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க வந்து சும்மா அவர் மேலே ஒரு பழி போடணும், அந்த பழி வச்சுட்டு அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், அதனால தான் ஒரு ஃபேக் கேஸ் போட்ட மாதிரி போடுறாங்களா. அந்த கேஸும் நம்ம ஹஸ்பண்ட் ஃபேவரில் தான் வருது. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் மறுபடியும் இவங்க வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஒய்ஃப் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு கேஸை வந்து அட்டென்ட் பண்ணல. ஸோ நீங்கள் அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா கோர்ட் வந்து உடனே பார்ட்டிஸை வந்து மீடியேஷன் அனுப்புவாங்க கரெக்டாக. ஃபர்ஸ்ட் மீடியேஷன் இந்த அம்மா வரல, செகண்ட் மீடியேஷன் வரல, தேர்ட் மீடியேஷன் வரல. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது, அவங்க வந்து அட்டெண்டும் பண்ணல. எக்ஸ்பார்ட்டே சொல்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்களோட ஒய்ஃபோட கவுன்சில் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஹஸ்பண்டோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருந்திருக்கும்? இதுதானே நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன், ஒன்றா வாழலாம். பட் நீ அது வந்து அதுக்கு மரியாதை கொடுக்காம எங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு, அதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லும் போது அது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. வைக்கிற அலிகேஷன் வந்து ரொம்ப பெரிய அலிகேஷன். அதில் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட்னா இட் இஸ் அரெஸ்ட். ஸோ டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்னு சொல்லும் போது அது ஒரு பிளாக் மார்க் தானே, அது சின்ன விஷயம் இல்லைல்ல. ஆமாம், இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அவருக்கு சுத்தமாக புரியல. அண்ட் இப்போ வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கும் ஒய்ஃப் மேலே அவ்வளோ கோவம். இதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னோம். பட் நீ உன் மைண்டு சேஞ்ச் ஆகுறதுக்கு உன்னோட கன்வீனியன்ஸ்க்கு உனக்கு என்ன தோணுதோ உன்னோட மைண்டு பொறுத்து நீ வந்து அது இதுன்னு ஃபைல் பண்ணிகிட்ருக்க. பட் ஜஸ்ட் இமேஜின் இந்த ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபேமிலியும் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு அசிங்கமான விஷயமாயிடுச்சு ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு. ஆமாம், அதுதான் நான் எங்கே இருக்கீங்கன்னா யூனோ பையனும் அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் போகுதுன்னா அஃப்கோர்ஸ் அது ஃபேமிலி பேரை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தூண்டும்ல சொசைட்டியில், அந்த மாதிரி நடக்குது. ஸோ வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்களே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க, நான் வந்து உன் கூட வாழணும். ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம். ஆமாம்,
எனக்கு வேண்டாம். பிகாஸ் நான் எதுவுமே பண்ணாமல் எங்களை வந்து இவ்வளோ வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம், எதுவுமே பண்ணாமல். அதுவும் நான் பண்ணது வந்து உங்களுக்கு நல்லது தான். எங்கள் அம்மா தான் உங்களுக்கு வேணுன்ட்டே காசு எடுத்து கோல்டு எடுத்து கொடுக்குறாங்க. உன்னை வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணிட்டேன். நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே போடல. பட் நான் செய்யாத தப்புக்கு நீ வந்து என்னையும் வந்து அசிங்கப்படுத்திட்ட, அப்பா அம்மாவையும் நீ விடல. ஸோ இனிமேல் நீ எனக்கு வேண்டாம். உன்ன மாதிரி பெண்ணோட நான் எப்படி வாழ்கிறது? நான் வந்து குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறேன், குழந்தைக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், பட் நீ எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா சும்மா இல்லாமல் உடனே மறுபடியும் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட். ஆமாம், இந்த மாதிரி நான் என் வீட்டுக்கு போகிறேன், பட் என்னை வந்து அங்கே அடித்து வந்து துரத்திட்டாங்க, என்னை ரோட்டில் தள்ளிட்டாங்க குழந்தையோட, அந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு புரிஞ்சிச்சு இந்த அம்மா வந்து ஆல்ரெடி பழைய ஆள். ஆமாம், ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க, இது வந்து வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இதுக்கு மேலே நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி உங்கள் இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து வைஃபே கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க, டைரக்ஷன் வாங்குறாங்க. என்னன்னா இனிமேல் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது போலீஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாதுன்னு. ஆமாம், ஆர்டரும் அந்த ஃபேவரில் வருது. ஸோ போலீஸ் அதுதான் சொல்கிறாங்க, ஒன்று வந்து உங்கள் கேஸ் வந்து ஆல்ரெடி கோர்ட்டெல்லாம் போயிருக்கு, இன்னொன்று நீங்கள் டைரக்ஷனும் வாங்கிட்டீங்க, ஸோ வி கான்ட் இன்டர்ஃபியர் இன் டு திஸ் மேட்டர். இந்த மாதிரி நடக்குது. ஸோ மறுபடியும் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? பிகாஸ் நான் இனிமேல் என்னை வந்து உன்னை நான் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி என்னால் பார்த்துக்க முடியாது, எனக்கு வந்து அந்த மாதிரி வரவும் மாட்டேங்குது, என்னால் ஃபோர்ஸ் பண்ணிலாம் உங்க கூட வாழ முடியாது. பிகாஸ் நீ வந்து உங்களோட நோக்கம், உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து தனியாக தான் வரணும்னு சொல்கிறீங்க, தனியாக வர்றதுக்கு எனக்கு ஓகே, பட் அதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோலாம் பிளான் பண்ணி அம்மா அப்பாவை கூட இவ்வளோலாம் அசிங்கப்படுத்திட்டீங்களா, ஸோ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த அம்மா வந்து இல்லை எனக்கு நீ தான் வேணும்னு ஒரு சைடு கேட்குறாங்க, இன்னொரு சைடு மெயின்டெனன்ஸ்க்கும் கேட்குறாங்க. மெயின்டெனன்ஸு இல்லைன்னா அலுமோனி. இப்போது அலுமோனி பெர்மனெண்ட் அலுமோனினா ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி, மெயின்டெனன்ஸ்னால் எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு அவங்க அதுவும் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து இல்லை எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கேஸ் போக போக அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. இன்னொன்று வந்து அவங்க சரியாக அட்டெண்டும் பண்ணல, நிறைய ஹியரிங்ஸ் வந்து அவங்க வரவே இல்லை. ஸோ கேஸ் அவங்க சைடில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது, நம்ம சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஃபைனலி அந்த அம்மா வந்து சரி மியூச்சுவலே போட்டுடலாம், எனக்கும் வேண்டாம் இந்த மேரேஜ், பட் எனக்கு வந்து ஒரு அலுமோனி வந்து கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தென் அலுமோனி வாஸ் கிவன், பெர்மனெண்ட் அலுமோனி கொடுத்துருந்தாங்க. இப்போது அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அந்த அம்மா வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. ஐ திங்க் ஷீ ஹேஸ் அன் அதர் கிட் வித் த ஹஸ்பண்ட். இவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன்ஸ் சீயிங் தியர் ஓன் லைஃப். இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணீங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருந்தது, ரொம்ப சில்லியாக இருந்தது. ஒரு சைடு வந்து கோவம், இப்போ வந்து நம்மளோட கிளையண்ட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, பட் ஒருத்தங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் விளையாடிட்டு இது அவங்களுக்கு வந்து கேஸ் போடுறது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ஆல்வேஸ் அந்த அம்மா வந்து வேற என்ன கேஸ் போடலாம், இவங்க மேலே வேற என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். ஆமாம், ஏதாச்சும் பண்ணணும்னு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சைடு. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹஸ்பண்டை கம்பேர் பண்ணும்போது, பட் அந்த மெயின்டெனன்ஸ் அந்த ஆலிமோனின்னு வரும்போது அவங்க அதுலேயும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, விட்டு கொடுக்கல. ஆமாம், விட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ அதான் ஏதாவது இவனை பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்படியே இதுலேருந்து வெளியே வந்துடணும்னு ஒரு மைண்ட் செட்டில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. Thank you. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic,